ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சர்வைவ் தி கில்லர் தான் விளையாட போகிறோம். சரி, ஓகே. போன வாரம் ஒரு வீடியோ போடல, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. எக்ஸாம் இருந்தது கண்டினியூஸாக, அதனால் ஒரு வீடியோ போட முடியல. ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட கில்லருங்களாம் இருக்காங்க. இதில் எல்லாருமே கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்காங்க. ஜெப்ட் ஸ்லெண்டர் மேன் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியே இருக்காங்களே. ஸ்லெண்டர் மேனை வச்சுப்போம். இதில் வரலான்னு பார்ப்போம். சரி, நம்ம அப்படியே ஸ்பெக்டேட் பண்ணலாம். அதுவும் இவன் தான் அந்த கேஷர்ஸு. நான் ஆல்ரெடி இந்த கேம் விளையாடி இருக்கேன் ஒரு டைம். அப்போ தான் விளையாடும்போது தான் இவன் கிடச்சான் எனக்கு. இவனை போட்டு விளையாடி கில்லராகவும் இருந்தேன் அது விளையாடும்போது. பட்டு நல்லாவே இல்லை இவன் ஸ்கின், அதனால் வேணான்னு சொல்லி விட்டேன். சரி, ஓகே. என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்ப்போம். மாலைலாம் ஏறி அடிக்கிறானே, ஐயையோ எல்லாம் ஓடுறானுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வாரம் ஒரு வீடியோ போடல. எதனாலனா நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸாம் இருக்குது. பட் இந்த வாரத்துலேருந்து கரெக்டாக வீடியோஸ் வந்துடும். ஏன்னா எக்ஸாம் கிட்டத்தட்ட முடிய போகுது. அதுக்கப்புறம் தீபாவளி ஹாலிடேஸும் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்னடா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் இவன் பட்டுன்னு. இன்னும் ஒரு 2 minutes கிட்ட தான் இருக்குது இந்த ரவுண்டு முடிய. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, என்னடா பண்ணுறீங்க டேய்? இவனா படுத்துக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். போட்டு அடிச்சிட்டான் போடு. ஆஹா, இங்கே ஒருத்தன் இருக்கான். இங்கே எவனோ ஒருத்தன் உள்ளே உடஞ்சுன்னு இருக்கான். ஓகே, அப்புறம் வேறு இங்கே ஒருத்தன். அவ்வளோதான் போல இருக்குது. இவ்வளோ தான் இருக்காங்க எல்லாருமே. இந்த கேம்பின் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே தான் ஒழிஞ்சுன்னு இருக்கானுங்க. நம்மளும் அப்புறமா போயிட்டு இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். கில்லர் கிடச்சிருந்தா நான் எல்லாரையும் போட்டு வெட்டணும். எல்லோரும் இங்கே தான் ஒழிஞ்சின்னு இருப்பானுங்க. அதனால் கண்டுபிடிச்சி இங்கே வெட்டலாம். ஒருத்தன் எக்ஸிட் கிட்டே போயிட்டான். ஆனால் கில்லர் ஒன்றுமோ இங்கே தான் சுற்றின்னு இருக்காரு. ஓகே, நம்ம அப்படி இல்லைன்னா எல்லாரையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவன் மேலேயே நிற்கிறான். அப்போ கூட கில்லர் கண்டுக்கவே இல்லை. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் எடுத்து ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே, ஓடிக்கிட்டே இருக்கான். ஒன்றுமாடா அந்த கில்லர் வரல, எல்லோரும் ஓடுறானுங்க. ஓகே, டோர் ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் எல்லாம் போகிறாங்க. கில்லர் வந்துட்டான் துரத்துறான். ஐயோ, ஓகே போயிட்டாங்கலாம். அவ்வளோதான், கில்லரால் எதுவும் பண்ண முடியலை. 3 பேர் எஸ்கேப் போயிட்டாங்க. ஓகே, இன்னும் ஒரு 30 secondsல அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இது எவ்வளோ ப்ரைஸ்? ஆஹா, இதெல்லாம் கிடைக்கிது. பட் இதை நம்மளால் வாங்க முடியாது. இது ஆஹா, இதையும் வாங்க முடியாது. 450 450 கொடுத்து வாங்க முடியாது. நம்மகிட்ட இருக்கிறது ஒரு 300. இது 1000. ஓகே, 1000 கொடுத்தும் வாங்க முடியாது. 700 கொடுத்தும் வாங்க முடியாது. இது 450, இதை கொடுத்தும் வாங்க முடியாது. இது 700. இது எவ்வளோ? இதுவும் 700. இது என்ன 1000? இது 7000ங்க. என்னங்க ட்ரேடுக்கெலாம் எவனோ வரான். நான் என்ன அந்தளவுக்கு ப்ரோ பிளேயர்லாம் இல்லைடா. சரி, எதாவது மொக்க வெப்பன் கொடுத்துட்டு இன்னமும் நல்லா வெப்பனா அது. சரி, மொக்க வெப்பன் ஒன்று இதை தரோம். அதுக்கு பதிலாக ஏதோ தரான் அவன். ஓகே, எனக்கு வேறு ஏதாவது தரலாம். எனக்கு இது தேவையில்லடா. நீ இதுக்குள்ளே வேறு ஏதாவது தரலாம். ஐயோ, அதுக்குள்ளே ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சே. ப்ளீஸ், நான் வரணும் கில்லரா, நான் வரணும். டேய், என்ன கில்லரா போடுங்கடா. போயிடுச்சு, நம்மளை கில்லரா போடல. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஓடுறது தான் வேலை. இவங்க போன டைம் ஒருத்தன் வந்தால அவன் தான் அங்கே கில்லரு. ஓகே, இந்த கில்லர் வில் பி ஹியர் சூனா. அது வரைக்கும் நம்ம போய் எங்கேயாவது ஒழிஞ்சிக்கலாம். இதுக்குள்ளே போகலாமா? நான் மூதில் வேறு வளர்த்து வச்சு சுற்றுறதுக்குள்ளே எங்கே போனாலும் அது மட்டும் தனித்துவமாக தெரியுதுங்க. இப்போ பாருங்களேன், நான் இப்போ எப்படிறா இங்கே ஒளிவேன்? ஓகே, ஓரளவுக்கு தெரியாத மாதிரி தான் ஒழிஞ்சிருக்கேன் பக்கத்தில் இது இருக்கிறதுனால. கில்லரும் வேறு வந்துட்டான். இந்த கேப்பில் தான் பார்க்க மாட்டான். ஸோ தட் நம்ம எப்படி திரும்பிக்கலாம். ஓகே, இப்போ வெளிலேருந்து பார்த்தா அந்தளவுக்கு எதுவும் தெரில. அதுக்குள்ளேயே ஒருத்தனை 2 பேரை போட்டான். அதுக்குள்ளேயே போகலாமா? சரி வாங்க போகலாம், ஹெல்ப் பண்ணலாம். இதில் போய் ஒழிஞ்சுப்போம். அப்படி வர மாதிரி சத்தம் கேட்குது, அதனால் இதில் போய் ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, ஒருத்தன் வேற தப்பிச்சு ஓடுறான். அப்படியே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போய் பார்ப்போம். ஓகே, இன்னமும் 2 பேர் சுற்றின்னு இருக்கானுங்க. போகலாமா வேணாமா? ஐயோ, இவனுங்க ஓடுறத பார்த்தா வேறு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்மளை போட்டு தள்ளிட்டானா? சரி வாங்க போவோம். எவன் கேட்க போகிறான்?
அங்கே இருக்கானுங்க. ஐயோ கில்லர் வரான். இந்த மாதிரி ரெட் ஆச்சுன்னா கில்லர் வரான்னு அர்த்தம். இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிப்போம். இப்போ நல்ல வேலை இங்கே ஒரு இது வச்சானுங்க கேபின் மாதிரி. இல்லை என்ன இருக்கும். ஆனால் அவன் இந்த பக்கம் வந்தான்னு வைங்களேன் செத்தோம் நம்ம. ஆதித்யா மோரோ 89 வாஸ் டிஃபீட்டடா. ஐயோ ஒருத்தனை டிஃபீட்டே பண்ணிட்டாங்க அவன். ஓகே. ஆஹா இது என்ன அந்த சைடு வேறு பார்க்க முடியல. அவன் இருக்கானா இல்லையானே தெரில. ஓகே இல்லை தான் நினைக்கிறேன். போகலாமா? இப்படி சுற்றிட்டு போவோம். ஓகே இதுவும் எக்ஸிட்டு இல்லை. இது பார்த்தா எக்ஸிட் மாதிரி தெரில. ஓகே பறித்து இந்த பக்கம் வந்து திருப்பி இந்த டோரை திறந்து இப்படி வந்து என்னமோ இருக்குது அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு. ஐயோ கில்லர் இருக்க இடத்துக்கே வந்துட்டோமே தெரியாமல். எங்கே ஒருத்தனை காப்பாற்றிட்டோம். இல்லை காப்பாற்றலை. நம்மளை ஒடுங்க தேவையில்லாமல் அந்த இடத்துலே ஒடுங்க அந்த இடத்துலே இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? தேவையில்லாமல் போய் நானே மாட்டிக்கிட்டேன்டா. ஐயோ என்னை காப்பாற்றுங்கடாலே. இன்னும் ஒன்று தூக்கிட்டு போகிறாங்க. ஓகே எங்கேயோ ஓடி தூக்கிட்டு போகிறான். டேய் என்னடா பண்ணுற? ஓகே ஹெல்ப் பண்ணிட்டான். ஓகே +5 காயின்ஸ். இதுக்குள்ளே ஒழிஞ்சுப்போமா? கையை வேற ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு ஓடுறான். இன்னும் ஒரு 1 மினிட் கிட்ட இருக்குது அந்த டோர் ஓப்பன் ஆக. 1 மினிட்டா 2 மினிட்டான்னு தெரில. என்னதுடா மேலே என்னமோ வெண்ட்டு மாதிரி இருக்குது. அந்த வழியாக போக முடியுமா? டேய் அந்த வெண்ட்டை வழியாக என்ன போக விடுங்களா? டேய் நான் அந்த வெண்ட்டில் குதிச்சே ஆகணும். இப்போ எனக்கு அந்த வெண்ட்டுக்குள்ளே போகணும். போடா டேய். ஐயோ உள்ளே போயிட்டு வரான். ஆனால் அந்த சைடு கொஞ்சம் போடா டேய் வெண்ட்டுக்குள்ளே போடா. இந்த வெண்ட்டுக்குள்ளே போயிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஒழிஞ்சிக்கலாம் அசால்ட்டு. அவன் வரவே மாட்டான். இவன் போகிற மாதிரியே தெரியலையே. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் போகலாம். அப்போ தான் போவான். டேய் போயிடுறா. இப்போ போக மாட்டேங்கிறான். ஐயோ கில்லர் வேறு வரான். பார்த்துறான். பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஹெல்ப் பண்ணிட்டோம். உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டே ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம செத்துறோம் இப்போ. டேய் யாராவது வாங்கடா. கஷ்டப்பட்டு ஒருத்தனை காப்பாற்றினேன்டா. நீங்கள் யாராவது என்ன காப்பாற்றுங்கடா. ஐயோ இவன் இந்த கில்லர் பையன் வேறு துரத்துறான். காப்பாற்றிட்டான். ஓடு. இப்போ கை கால் ரெண்டுமே பிடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப வலிப்பு அந்த புஷ்பா மாதிரி ஓடின்னு இருக்கான் இப்போ. ஐயோ ஓடுறா டேய் எந்த பக்கம் போகிறதுனே தெரில. ஒரு பக்கம் கையும் காலும் போயிடுச்சு. கண்ணு ரெண்டும் காலங்குதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டேய் ஓடுறா டக்குன்னு டேய். இங்கே இருக்குது இந்த வெண்ட்டு. வெண்ட்டுக்குள்ளே பூந்தாச்சு. இங்கே நின்றுருப்போம். எக்ஸிட் ஓப்பன்ஸ் இன் 10 செகண்ட்ஸ் ஆங்க. கரெக்டாக ஒரு 5 செகண்ட்ஸ் ஆனோடனே கடகடன்னு வெளில ஓடிடலாம். 3 2 1. எக்ஸிட் எந்த பக்கம்டா இருக்குது? 2 பக்கம் இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் ஓடிடலாம். கில்லர் வேறு பக்கத்தில் தான். ஓடுறாடே உள்ளே போய்ட்டு அவ்வளோதான் எக்ஸிட்டு. எஸ் ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே நம்ம ஒரு டைம் ஜெயிச்சாச்சு. ஹாப்பி டின் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. ஸ்கைஃபையா யார் அது? அவுட் ஆஃப் 8 சர்வைவர்ஸ் 2 சர்வைவர்ஸு ஸ்கிப்டு 5 were டிஃபீட்டடா. அதில் நம்மளும் ஒருத்தன் போல இருக்குங்க 2 பேரில். ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வாங்க அடுத்த ரவுண்டு போகலாம். படுத்துக்கிட்டே போவோம். எங்கேயும் எலிமினேட் ஆகிட்டோம்டா நாங்கள். யாரா அவன் பாஸ்? ட்ரேட் போடலாமாங்க இவங்ககிட்ட? என்னமோ இது என்ன கில்லர் ஸ்கின்னு நினைக்கிறேன். அது சும்மா ட்ரேட் கேட்டதாக மாற்றலாமா? இவங்ககிட்ட கேட்போம். இல்லை ஆல்ரெடி ட்ரேடில் இருக்கான். ஓகே கைஸ் நீங்கள் அடுத்தது நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நம்ம நிறைய சம்பவம் பண்ண போகிறோம். அதுக்காகவே ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜங்கியார்டு சரி. டார்க்வுட் அசைலம் வேறு. ஐயோ அசைலம்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அசைலம் வேறு செலக்ட் பண்ணி டார்க்வுட் அசைலமாங்க. ஐயோ இதில் நம்மளுக்கு கில்லராக போட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. என்ன கில்லராக போடுங்கடா. இல்லை யாரோ ஹீரோ பிரெயினா என்ன மைண்ட் கிராஃப்டாடா மைண்ட் கிராஃப்ட் கில்லரு. என்னடா நான்சி பாட்டி மாதிரி இருக்காங்க. என்னமோ கிளவி கில்லர். ஹீரோ பிரெயின் இந்த மாதிரி இருக்க மாட்டானே. ஓடலாம்.
ஏங்க இது என்னமோ லாக் மாதிரி போட்டிருக்கானுங்க. இது நம்ம உடைக்கிறோமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிருமான்னு தெரில. ஓகே இதுக்குள்ளே போவோம் வெண்ட்டுக்குள்ளே. வெண்ட்டுக்குள்ளே போனால் இங்கே வேறு நானும் வெண்ட்டுக்குள்ளே போனால் வேறு ஏதாவது இடத்துக்கு போவோம்னு பார்த்தா இந்த இடம் நல்லாயிருக்கு. ரெண்டுத்துக்கும் நல்ல ஒழிஞ்சாச்சு. அதே சமயத்தில் பக்கத்தில் எக்ஸிட் இருக்குது. டக்குன்னு முடியும் போது நம்ம அந்த எக்ஸிட் வழியாக ஓடிடலாம். ஓகே இங்கே ஏஎஃப்கே போட்டுற வேண்டியது தான். இந்த டைம் எவனுக்கு ஹியூமனிட்டியை காட்டவே கூடாது. நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே அப்படியே படுத்துடலாம். இது நல்லா இருக்கே. படுத்துட்டா சுத்தமாக தெரியாதுங்க இந்த இடத்துல. யாராவது இந்த மேப்புக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். எவனுக்குமே தெரியவே தெரியாது போல இருக்குது. கில்லர் பக்கத்தில் தான் சுற்றுறான். எவனும் செத்துறாங்க அதுக்குள்ளே. ஐயோ இப்போ அவனை காப்பாற்றுறதா வேணாமா மனசு. இன்னும் கில்லர் வர மாதிரியே இருக்குது. பார்த்துட்டான். ஐயோ ஓடுறாடே. நான் செத்துட்டேன்டா. போட்டான். நான் செத்த மாதிரியே ஓடி நின்றேன். கடைசியில் கண்டுபிடிச்சிட்டான் ஆவலன்னு. இந்த வழியா என்னடா அவனையும் போட்டான். அவனை காப்பாற்ற வந்தான். அவனையும் போட்டான். இது மேலே ஏறிட்டா வெளில போய் அவன்கிட்ட ஹெல்ப்பு கேட்கலாம். ஏறவே முடியலையே. ஏறுறா ஏறுறா ஜம்ப் பண்ணுறா ஜம்பே பண்ண முடியல. அப்பா ஏட்டான்டா. இப்படி போடலாம். என்னடா இது எந்த பக்கம் வேறு வருவானுங்கன்னு தெரில. இந்த ஏணி மேலே கூட ஏற முடியாது. இந்த பக்கம் போய் பார்ப்போம் எவனாவது இருப்பான். இல்லை எவனும் இல்லை. இந்த பக்கமும் எவனும் இல்லை. சரி இந்த பக்கம் போகலாம். எவனாவது இந்த கேபின்குள்ளெல்லாம் ஒழிஞ்சுன்னு இருப்பான். எவனுமே இல்லை. பின்னாடி இருந்தவனை தூக்கிட்டு போயிட்டாங்க வரேன். என்னையும் காப்பாற்றுங்கடா. நான் கொஞ்சம் பின்னாடி இருந்திருந்தேன். என்னை காப்பாற்றிருப்பேடா. பேய் சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கேயோ போய் தேடின்னு இருக்கு. கண்ணு முன்னாடியே ஒருத்தன் வர்றான். அவனை தேடுறாம. எனக்கு ஹெல்ப் பண்ணுறா எனக்குடா. எனக்கு எவனாவது ஹெல்ப் பண்ணி தொலைங்களாண்டா. எவனுமே எப்பன்னு பார்த்து காணுமே. இதோ இருக்கான் ஒருத்தன். தேங்க்யூடா. அப்பா நான் ஹெல்ப் பண்ணிட்டான். ஓகே அண்ணா ஒரு 2 minutes கிட்ட இருக்குது. என்னடாச்சே செகண்ட்ஸ் டைம் சூப்பரு. நெட்டு கிடைக்கல. ஏன்டா இப்போன்னு பார்த்து வைஃபை கட் ஆகுது. கட் ஆகாத. இன்னும் வெளில போயிடுமே ஒன்றை கொஞ்ச நேரம் இருந்தா. ஐயோ ரொம்ப நேரமாக ஆகுதே. வைஃபை கிடைக்கிற மாதிரியே தெரில. வச்சுப்போம். அவ்வளோதான் வெளில போயாச்சு. ரீகனெக்ட் தான் ஆகணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி தாங்க நெட்ஒர்க் கட் ஆகுது. அது கொஞ்சம் சரி பண்ணணும். ஓகே திருப்பி வந்தாச்சு. அதே ரவுண்டில் தான் வந்திருக்குமா இல்லை வேறு எங்கேயாவது வந்திருக்குமா? அங்கேயே தான் வந்திருக்கோங்க. அசைலம் தான். ஓகே மிஷான்னு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் இந்த க்ரீன் பீன் இருக்கான். அப்புறம் இவன் ஒருத்தர் இருக்கான். எப்படி அந்த மாதிரி கிரவுண்டுக்குள்ளெலாம் போகிறீங்க? என்னமோ பவர் மாதிரி போகிறாங்க. ஒன்றும் ஒரு 40 seconds கிட்ட தான் இருக்குது. எல்லோரும் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்காங்க. அந்த பேய் என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் வேறு எங்கேயோ தேடின்றது. இன்னும் ஒரு 30 seconds கிட்ட தான் இருக்குது. 35 seconds இருக்குது. இன்னொரு பொண்ணு கூட வந்திருக்கு. இந்த பேய் பாருங்களா வேறு எங்கேயோ போயின்ட்டுருக்கு. அவன் எங்கேயோ இருக்கான். இந்த பேய் எங்கேயோ இருக்குது. என்னடா இது ஒன்றுமும் தேடிந்தாண்டா. அந்த பேய் என்ட்ரன்ஸ் பக்கம் அந்த பக்கம் போ. அந்த பக்கம் சூப்பர். லேடரில் ஏறுது. அந்த பக்கம் போக சொன்னால் லேடரில் ஏறுது மென்டல் மாதிரி. இங்கேயும் ஒரு வெண்ட் இருக்காளா? வேறு எங்கேயோ சுற்றின்னு இருக்கு அந்த பேய். இவனுங்க ஜாலியாக டான்ஸ் ஆடின்னு இருக்கானுங்க அமௌண்ட்டு போட்டுக்கிட்டு. அதுதான் போயிட்டானுங்க 3 பேர். ஒன்றுமும் அந்த பேய் தேடின்னு தான் இருக்குது. இப்போ கூட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் போகுது போல இருக்கே. இது இங்கே தேடி என்ன பிரயோஜனம்லாம்? இங்கே என்ட்ரன்ஸில் தான் வருவானுங்க. சூப்பர். எல்லாருமே சர்வைவே ஆகிட்டானுங்க தான் நினைக்கிறேன். 4 பேர் எஸ்கேப் இருக்காங்க. இன்டர்மிஷன். இது கடைசி ரவுண்டாக வச்சுப்போம். என்னமோ புதுசாக கில்லர் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு கில்லரை வாங்கணும். அப்புறமா நம்ம இந்த கேம் விளையாடி வாங்கிடலாம். சரி ஓகே சரி கைஸ். எனக்கு இப்போ அடுத்தது என்ன கேம் போடுறதுன்னே தெரில.
உங்களுக்கு தெரிஞ்ச சில கேம்ஸ் வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த கேம்ஸ் வந்து அடுத்த கேம் பிளேயில் போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. 7 6 5 டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன மேப்பு? மைன்ஸ் நல்லாயிருக்கும். சரி, மைன்ஸை கொடுப்போம். மைன்ஸ் என்னடா வந்திருக்கு மேப்பு? என்ன மேப்புடா சொல்லுங்கடா. ஓகே, மைன்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஓகே, என்னடா இது? என்னடா திருப்பி கடைசி ரவுண்டு இதுலையே தருவானுங்கன்னு பார்த்தா இதுலேயும் தரல. என்னங்க என்னமோ மாஸ்க்கு மேன் மாதிரி இருக்கான் இவன். ஆஹா, கையில் வேறு என்னமோ வெப்பன்லாம் எடுத்துகிட்டு வரானே. அடின்னு அடிச்சிருவானோ. திருப்பி ஓடலாம். கில்லர் வில் பி இயர் சூனா. இந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக்கை தான் நான் கில்லர் ஆனும் போது ஒரு பொண்ணு பண்ணுச்சு. ஓகே, இதை ஃபஸ்ட்டு அடித்து உடைப்போம் அந்த போகிற வழியை. ஓகே, கில்லர் வந்துட்டான். பட் இந்த பக்கம் வரத்துக்கு அவன் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ தட் நம்ம ஃபஸ்ட்டு இதை உடச்சிடலாம். ஓகே, 50% பக்கத்தில் வந்தாச்சு. 60. பின்னாடி போய் தள்ளலாமா? தள்ளு 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 தள்ளு. நாங்கள் இவ்வளோ பொறுமையாக போகுது. இன்னும் கொஞ்சம் வேகமாக போனால் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஒன்று 10% தான். வண்டி விட்டு குச்சிடலாம். ஆனால் வெடி போகுது. ஓகே, அவ்வளோதான். டேய் வாடா, என்னடா அங்கேயே நின்றுருக்கேன்? நீயும் சேர்ந்து பறந்துருவாடா. டேய் வாடா. ஓகே, எதுவும் ஆகலை அந்தளவுக்கு அவனுக்கு. முன்னாடி இந்த கட்டையெல்லாம் உடச்சாச்சு. இன்னும் எக்ஸிட்டு ஒரு 1 minute இருக்கும்போது வந்துடும். இது மேலே ஏற முடியுமா? இங்கே ஒரு இடம் இருக்குது. அப்புறமா இங்கே வந்து நின்றுப்போம். நம்ம கேங்கு இவனுங்க கூட தான், அதனால் இவனுங்க கூட போகலாம். ஓகே, இந்த க்ளவுடி மாதிரி இருக்கிறதுனால இங்கே கூட மறைஞ்சிடலாம். ஐயோ கில்லரு. ஐயோ எப்படியே மறைஞ்சிக்கிட்டே. வேணாம் ஓடிடலாம். அப்படி மறைஞ்சிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களா, பக்கத்தில் வந்து ஒரே ஒரு போடுதான், செத்துருவோம் நம்ம. ஓடுறா கைப்புள்ள. பார்த்துட்டான். ஓடுறா போட்டான். எப்பட்றா இந்த மாதிரிலாம் அடிக்கிறீங்க? அவ்வளோதான் நம்ம கதை. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. என்னை காப்பாற்றுங்கடா எப்படியாது. காப்பாற்றிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு. என்னடா எனக்கு மட்டும் ட்ரிக்கு ஒர்க் ஆகலை? அந்த பொண்ணு பண்ணும்போது ஒர்க் ஆச்சு. திருப்பி இவங்ககிட்டே பெரியவா வேடு ஓடிடலாண்டே. இந்த கேபின்குள்ளே கொஞ்ச நேரம் உடஞ்சி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். திருப்பி மேலே நாங்கள் ஒருத்தர் செத்து போய் கிடக்குறான். காப்பாற்றலாமா? ஐயோ ஆல்ரெடி கால் என்னமோ ஆயிடுச்சு. இதில் வேறு இந்த பேய் வேறு ஒன்று. அந்த மாதிரி பண்ணாமல் நார்மலாக ஒன்றாலே இது இருக்கம்ல இருக்குது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. நம்ம செத்து போயிட்டு வெளில வந்துட்டோம். இதான் நம்மளோட கேபின். எங்கடா இருக்குது? எனக்கு கேபினை தேடுறதுக்குள்ளே போதும்னு எடுதே. எங்கடா இருக்குது? அதுவே காட்டுது ஹைலைட் பண்ணி. நம்ம தான் எங்கெங்கேயோ சுற்றின்னு இருக்கோம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் அழுத்தி ஆனில் வச்சுக்கோங்க.